இந்த நேரத்தில் நாம் உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆத்துமாவை பிழைக்க பண்ணின ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். Stop
உள்ளத்தோடு நாம் இருக்கிறோம். நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய பரிசுத்தமான சமூகத்தில் வந்து கர்த்தரை நாம் ஆராதித்தவரை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லை, பாரங்களும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலே. எல்லாரும் உயர்த்துவோம். ஆத்துமா பாடிடுதே இயேசுவை. ஆத்துமா பாடிடுதே. சொல்லுவேன். ஆத்துமா, ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமனேச ஆத்துமா. இப்ப நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ஆத்துமா, ஆத்துமா பாடிடுதே. இன்னும் சத்தமா. ஆத்துமா இயேசுவை துதித்திடும் என்றுள்ளமென்றும். போற்றிடும் என்றுள்ளமென்றும். அவரை துதித்திடும் என்றுள்ளமென்றும். போற்றிடும் என்றுள்ளமென்றும். சொல்லுங்க எல்லாரும். துதித்திடும், துதித்திடும் என்றுள்ளமென்றும். போற்றிடும் என்றுள்ளமென்றும். துதித்திடும் என்றுள்ளமென்றும். போற்றிடும். சொல்லுங்க. துதித்திடும், துதித்திடும் என்றுள்ளமென்றும். போற்றிடும் என்றுள்ளமென்றும். துதித்திடும் என்றுள்ளமென்றும். அவரை போற்றிடும் என்றுள்ளமென்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய ஆத்துமா கர்த்தரை உயர்த்தும்? ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா அவர் மேல் வாஞ்சையா இருக்கு. ஏன் வாஞ்சையா இருக்கிறது? அவர் எனக்கு செய்த நன்மைகளை பற்றி. அவர் அப்படி நமக்கு உபகாரங்களை செய்து நம்ம இந்த 6வது மாதத்தை காண நமக்கு உதவி செய்திருக்கிறார். எவருமே உதவி செய்ய முடியாத இடத்திலும் எனக்கு உதவி செய்ய என் இயேசு என் கூடவே இருக்கிறார். அதுதான் என் வாழ்க்கையின் மேன்மையாக நான் பார்க்கிறேன். எவ்வளோ பெரிய அற்புதர் பாருங்க. என்ன பாடுறோன்றது ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு நாள் முகமுகமாய் சந்தித்து நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாங்கி தந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அதை தான் நமக்கு காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாமல் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை பாதாளத்தில் போகக்கூடிய ஒன்றாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோட முடிந்து விடுகிறதா இருந்தது. ஆனால் இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்து என் வாழ்க்கை முடிந்ததல்ல, இங்கே முடிந்தாலும் நித்தியமான பரலோக ராஜ்யத்திலே வாழக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் அதை எண்ணி பார்க்குறீங்க? நான் இங்கே தான் பாரங்கள், இங்கே தான் பாவங்கள், இங்கே தான் பற்கடிப்புகள், இங்கே தான் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம். ஆனால் எனக்கு இங்கே நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் நிரந்தரமாய் வாழக்கூடிய என்னுடைய நிரந்தரமான இடத்தில் எந்த பாவங்களும், எந்த பாரங்களும், எந்த போட்டிகளும், பொறாமைகளும், எரிச்சல்களும் இல்லை. நிரந்தரமாக இயேசுவை ஆராதித்து வாழுகிற இடத்தில் போகக்கூடிய விதத்தில் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு அவர் வாங்கி தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் ஆண்டவர் சூஸ் பண்ணாரு, தெரிந்து கொண்டார். ஆனால் எவராலையும் கல்வாரி சிலுவைக்கு நேராக போக முடியவில்லை. ஆனால் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் நமக்காக ரத்தம் சிந்தி பாட அனுபவித்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து நிரந்தரமான வாழ்க்கையை அவர் தந்திருக்கிறார். ஆதாமால் இழந்த மகிமையை இயேசு கிறிஸ்து, மகிமையின் தேவன், பிரகாசத்தின் தேவன், ஒளியின் தேவன், அவர் நமக்கு வழிகாட்டி அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இன்றைக்கு ரட்சிப்பு என்னும் அனுபவத்துக்குள்ளே
நீங்களும் நானும் அமர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை துதிக்க விரும்புறீங்க? இவரை துதிக்காம இருக்கவே முடியாது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு அற்புதமான பாடலை நாம் பாட போகிறோம். ஒருவராலே, அவர் ஒருவர் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நீதிமான்களாக்கப்பட்ட அந்த அனுபவத்தை நாம் நினைத்து உணர்வுள்ளவர்களாய், அவர் ஒருவரே காரணராய் என் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் எல்லாரும் உணர்ந்து மகிமைப்படுத்தி போற்றி பாடுவோம். ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. நம்முடைய பாவத்துக்காக மரித்து நமக்கு நீதியை பெற்று தந்த, நம்மை நீதிமான்களாய் வாழ வைத்த, நம்மை பிழைக்க வைத்த, பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்த இந்த ஒருவராகிய இயேசுவை மகிமைப்படுத்தும். பாவத்துக்கு மரித்து நாம் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நமக்கு அளிக்கப்பட்டு ஆளக்கூடாத இந்த பூமியை நாம் ஆளும்படி செய்து நமக்கு ஜீவனை தந்தவர். எல்லாரும் உணர்ந்து சொல்லி மகிமைப்படுத்தும். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீதிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை கிருபையும் நீதியையும் நீதிவாய் தந்தீரே. சொல்லுவோம். இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் மகிமைக்கு பாத்திர. கடைசி மூச்சு வரைக்கும் உம்மை ஆராதிப்பேன். உணர்ந்து சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன்.
மாற்றப்பட்டேனே. சொல்லுங்க. ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரன். இயேசுவே நீ காரணம் என் மகிமைக்கு பாத்திரன். இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரன். இயேசுவே நீ காரணம் மறுபடியும் சொல்லுவோம் மகிமைக்கு பாத்திரன். இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரன். இயேசுவே நீ காரணம் என் மகிமைக்கு பாத்திரன். இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரன். இயேசுவே நீ காரணம் என் மகிமைக்கு பாத்திரன். Shall we worship him? ஸ்தோத்திரிப்பேன், உம்மை மகிமைப்படுத்துவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்போம். எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. எங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்போம், முழு பலத்தோடு உம்மை ஆராதிப்போம். எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை துச்சமாக எண்ணி நமக்காக பாவத்துக்கு மரித்து நாம் நீதிக்கு பிழைக்க அவர் ஒருவரே பாவமானார். நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்ட தேவை இருந்தபோது எவரும் முன்வரவில்லை. மனுஷ ரூபத்தில் நமக்காக அடிக்கப்பட, நமக்காக பரிதபிக்க, நமக்காக உதவி செய்ய, நம்மை மீட்டெடுக்க ஒருவரும் முடியாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த ஆராதனை வேளையில் என்னை அவர்கள் காப்பாற்றுவார்கள், இவர்கள் காப்பாற்றுவார்கள், இவர்கள் தயவு எனக்கு போதும், இவர்கள் எனக்கு செய்வார்கள் என்று நினைத்து ஏமாந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தோல்வியினாலே நிறையப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு சிலுவையில் எதை காண்பித்தார் என்று தெரியுமா? எவரும் உங்களுக்கு உதவ முடியாது, எவரும் உங்களை மீட்டெடுக்க முடியாது. நான் உங்களை மீட்டெடுக்கிற தேவனாயிருக்கிறேன். நான் உங்களை மீட்டெடுப்பேன், நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். நான் பாவ சாபத்தை நீக்கினது போலவே இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன். யோபு வேதனைகள், பாடுகள், பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ளே போனான். ஆனால் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை, கர்த்தரை ஆராதித்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். ஓ ஸ்தோத்திரம்! கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆராதனை நாம் செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். சிங்காசனத்தை விட்டு நமக்காக இறங்கி வந்த அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.
நிஜமானது. ஆதியில் வார்த்தை
சிங்காசனம் தூயாதி தூயரே, எங்கள் சேனைகளின் கர்த்தரே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்வோம், பரிசுத்தர், பரிசுத்தரே, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், எல்லா முழங்கால்களும் முழங்கும் இவருடைய நாமத்துக்கு முன்பதாக. வானமும் பூமியும் பூமியின் கீழும் சகல அதிகாரமுள்ள இயேசுவின் நாமம் பரிசுத்தமுள்ள நாமம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நாமம். பரிசுத்தரே, எங்களை நீதான் பரிசுத்தப்படுத்த முடியும். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், எங்களை கழுவி சுத்திகரிக்கிறவர். இந்த ஆராதனை வேளையில பரலோகத்திலே எப்படி உம்மை ஆராதிக்கிறார்களோ, எங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை தந்து நாங்கள் மறுபடியும் வந்து எப்படி உம்மை பரலோகத்தில் ஆராதிக்க போகிறோமோ, பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் அது செய்யப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவன், ஆண்டவரே, எங்கள் சத்தத்தை நீர் கேட்டிருக்கிறீர், எங்கள் ஆராதனையை நீர் பார்த்திருக்கிறீர், எங்கள் உள்ளந்திரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அறிந்துவிட்டு நீர் அமைதலாய் இருக்கிற தேவன் அல்ல, எங்களுக்காக நீர் செயல்படுகிறவர், எங்களுக்காக முன்னாடி போகிறவர். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சில காரியத்தை குறித்து பயந்திருக்கலாம், இந்த பணத்தேவை எப்படி சந்திக்கப்படும் என்று கலக்கத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீளுவது என்று பயம் உங்கள் வாழ்க்கையை நெருக்கி ஏவி கொண்டிருக்கலாம். அப்படிதான் அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசி சுற்றிலும் அந்த எதிரிகள் வளைத்தார்கள், ரதங்களை கொண்டு வந்து அதிகமான பலனுள்ளவர்கள் போல காண்பித்து நின்றார்கள். தீர்க்கதரிசி பயப்படவில்லை. காரணம் என்ன? அவருடைய கண்கள் திறந்திருந்தது. அவர் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவராயிருந்தார். ஆனால் அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அந்த தீர்க்கதரிசி ஒரு ஜெபம் செய்கிறார், ஆண்டவரே, இந்த கேயாசியினுடைய கண்கள் திறக்கும்படி செய்யும் என்று அவர் ஜெபித்த மாத்திரத்திலே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் பார்த்தது வியக்கக்கூடிய தக்கதாய் ஒன்று இருந்தது. அவர்களோடு இருக்கிற பலத்தை காட்டிலும், ரதங்களை காட்டிலும், குதிரைகளை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய ரதங்கள், குதிரைகள் மிக வல்லமையுள்ளதாய் இருந்ததை அவன் கண்டபோது அவனுடைய பயம் அங்கே நீங்கிற்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதையும் நினைக்காதீர்கள். நம்முடைய பலன் இயேசு கிறிஸ்து. அவர் சேனைகளின் கர்த்தராயிருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராயிருக்கிறார். வானமும் பூமியும் பூமியின் கீழும் சகல அதிகாரமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார்.
ஓ, இந்த உலகத்தில் உள்ள உயர்ந்தவர்களை காட்டிலும் என் இயேசு பெரியவராய் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதிப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. உம்மை ஆராதிக்கும் போதே நாங்கள் பலனடைகிறோம், சுகமடைகிறோம். அற்புதங்களை காண எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்களுக்கு அப்படி செய்யும். 5 மாதமும் இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடத்தினது போலவே எங்களையும் அற்புதமாய் நடத்தினீர். ஸ்தோத்திரம். எந்த பாதிப்பும் இல்லாம எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில இன்னும் காணான் ஒரு சில தூரம் தான் இருக்கிறது. அதை நாங்கள் போய் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் அது வரைக்கும் தொடர்ந்து உம்மை ஆராதித்து எங்கள் நாட்கள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறவர்களாய், பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அப்பமும் இந்த ரசமும் எதை எங்களுக்கு காண்பிக்கிறது?